வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு ஒன்று 15 பேருக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்துச்சு. நீதிமன்றத்துக்கு வெளியில் ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுதாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு தவறான தீர்ப்பை வழங்கிட்டாங்களேன்னு பார்த்தா 15 பேரும் 2 சிறுமிகளை 2 ஆண்டுகளாக மாறி மாறி சின்ன பிள்ளைங்க தானே சாக்லேட்டு இந்த மாதிரி கொடுத்து சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கற்பழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. பாலியல் வன்கொடுமை நடத்தியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா 15 பேரில் ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை பாருங்கள். 15 பேரில் எவனாவது ஒருத்தன் நல்லவன் இருந்திருந்தாலும் அந்த குழந்தைங்க ஆசிரியர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஊருக்காரங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த 15-16 ஆகிறதுக்கு முன்னாடியாவது அந்த குழந்தைங்களை அந்த ஆசிரியர் கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டார் பாருங்கள். ஆசிரியர்களுக்கு நான் ஒரு விடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா, பெண் குழந்தைகளை ஒரு தனி கவனம் எடுத்து கொஞ்சம் கண்காணிங்க. கொஞ்சம் அன்பாக இருக்கும்போது உங்கள்கிட்ட சில உண்மைகளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், அரசாங்கத்தோட மிகப்பெரிய கடமை பெண் குழந்தைகளை பிறந்த முதலே கண்காணிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு சரிவர கிடைக்குதான்னு கண்காணிங்க. ஆம்பளை பையில செத்துட்டு போனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் பட்னியாக கிடந்தா செத்து தான் போவான். ஆனால் ஒரு பெண் பட்னியாக கிடந்தா அந்த பட்னி அவளை கற்பழிக்க வைக்கிற அளவுக்கு மிக கொடுமையாக மாறிடுது. அந்த பட்னி தான் அவளை கற்பழிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த வளர்கிற சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெண் மட்டும் நல்ல வசதியான ஆளாக இருந்தால் ஆரம்பத்திலேயே அந்த பாலியல் வன்கொடுமையிலேருந்து தப்பிச்சிருந்துருக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்கான். அந்த பெண் 2 பேருமே ரொம்ப சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் வளர்ந்ததுனாண்டி தான் அவங்க ஆசிரியர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பிறகு இவ்வளோ பெரிய கொடுமையான சம்பவம் தெரிய வந்திருக்கு. தயவு செஞ்சு தீர்ப்புகள் மூலியமாக வருகின்ற தண்டனை மூலியமாக தீர்ப்புகள் அளித்து அதன் மூலம் கிடைக்கின்ற தண்டனை மூலியமாக ஒரு பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கலாங்கிற ஒரு கான்செப்டை மாற்றிடுங்க. ஒரு குற்றம் நடந்த பிறகுங்கிற தண்டனை குற்றம் நடத்தப்பட்டவருக்கு, குற்றம் யாரால் நடத்தப்பட்டதோ அவருக்கு தான். நீங்கள் இப்போ ஒரு கொலை பண்ணிட்டானோ எவன் கொலை பண்ணானோ இல்லை இந்த கற்பழிக்கப்பட்ட எவனால் கற்பழிக்கப்பட்டாங்களோ அவனுக்கு கொடுக்குற தண்டனைங்கிறது 2ஆம் பட்சம்தான். என்னையை பொறுத்தளவில் அந்த மாணவிக்கு இழக்கப்பட்ட நாட்கள், அந்த பெண்களுக்கு, அந்த சிறுமிகளுக்கு அது வாழாத வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா? அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியும்னா அடுத்த பெண்ணுக்கு நடக்காமல் இருக்கணும்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைகள் வளர்கிற சூழ்நிலையை நீங்கள் கண்காணிக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமாக கண்காணித்து பள்ளிக்கூடங்களில் புகார் பெட்டிகள் வச்சு யாராவது இந்த மாதிரி துன்புறுத்தலுக்கு நீங்கள் இது பண்ணால் இங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னு இது பண்ணணும். ஆரம்பங்களில் இப்போ சிறு பிள்ளைங்கள் 4வது 5வது படிக்கையிலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும்போது அதில் சரிவர கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது. இதனாண்டி அவங்களோட உடல்நிலைகளை 6 மாதங்களுக்கு ஒரு தடவை உடல்நிலைகளை செக் பண்ணணும். அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்குதா, 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குதா, அவங்க குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் அரசாங்கம். ஆனால் நானும் ஒரு கூமுட்டை தான். சாராயம் விற்று பொழப்பு நடத்துகிற இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா குடிகார அப்பனை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அவங்க மனைவி எப்படி வாழ முடியும்? அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்ணு எப்படி ஒழுங்காக சாப்பிட முடியும்? ஒரு குடிகார தகப்பன் இருக்கிற குடும்பம் பட்னியாக தாங்க கிடக்கும். சாராயம் விற்று பொழப்பு நடத்துகிற இந்த அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரியான வேண்டுகோள் தவறு தான். இருந்தாலும் சொல்கிறேன், பெண் குழந்தைகளை பட்னியாக விடாதீங்க. நன்றி, வணக்கம்.